கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுவோம். அவரை நாம் நெருங்கி சேரும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது, அவர் நம்முடைய காரியங்களை, நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் வெற்றிகரமாய் முடிக்க அவர் உதவி செய்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர் நம்மை விசாரிக்கும்படியாய் இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இறக்கி வைப்போம். விடுதலை பெறுவோம். சங்கீதம் 24 நாம் பார்க்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன விருப்பங்கள், வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், நமக்கு தந்தருள சித்தமாயிருக்கிறவர், ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர், ஆலோசனை கர்த்தர் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறார். இந்த இடம் முழுவதிலும் அவர் வியாபித்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரை உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும். நான் உம்முடைய சமூகத்திலே என்னுடைய பாரங்களை, கவலைகளை இறக்கி வைக்கும்போது நிச்சயமாய் விடுதலை பெறுவேன் என்று விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர், எங்களுடைய மனதின் வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்ற நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்கள் பாரங்கள், கவலைகளை இறக்கி வைக்கிறோம். தேவரீர், நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்டபடி கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டபடி இந்த பலத்த துருகத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தின் கவலைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி உன்னத பலத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பலகீனங்கள், சோர்வுகள், பின்னடைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எங்களை மனமடிவுக்கு உள்ளாக்குகிற சத்துருவின் வல்லமைகளை முற்றிலுமாக அகற்றி போடுவீராக. சாசன் கிரியைகளை எல்லாம் நீர் சுட்டெரித்து போடுவீராக. பரலோக அக்கினி இப்பொழுதே சுட்டெரிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான விடுதலை நீர் கட்டளையிடும் சுவாமி. அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. விடுதலையோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களை கிருபை செய்யும். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல், பஞ்சை போல் வெண்மையாக்குகிறவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகிறீர். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை தயவாய் மன்னியும் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், தகுதிப்படுத்தும், எங்களை கனப்படுத்தும், விசுவாசத்தில் இன்னும் வளர உதவி செய்யும். எங்கள் அவிசுவாசங்கள் நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போவதே இல்லை. ஆனால் பிசாசு பாருங்க, அவரோடு நேரம் செலவழிக்க முடியாத படிக்கு நம்மை தூரமாய் கொண்டு போவோம். மனதில் பலவிதமான பாரங்களை, கவலைகளை, அழுத்தங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எப்படியாவது பிரித்து விடுவோம். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ போய் கற்பனைக்குள்ளாக போயிருப்போம். அதனால் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மாயையை பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி. மாயையான காரியங்களை பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆனால் அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் என்னோடு கூட இந்த பிள்ளை செலவழித்தாள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பலவானாய் மாற்றும். எப்படி பலவானாய் மாற்றுமா?
5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், ஒருவன் 1000 பேரை துரத்துவார். இதுதான் தெய்வ பலன். சொல்லுவோமா? அவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் நின் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே நின் நாமம் நான் நின் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா. அவரோடு செலவிடுகிற நிமிடம், அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்புகிற நேரம். அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பல கவலைகளினாலே உலகத்தின் அந்த சூழ்நிலையிலே நாம் சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க. ஜெபத்தோடு நம்ம சொல்லுவோமா? உம்முடைய ஆவியினால, ஆவியானவர் நம்மளே வரும் பொழுது நம் பலன் அடைவோம். எல்லா பலவீனத்தின் கட்டுக்களும் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆவியால நிரப்புங்க சுவாமி. உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க. கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறவர். இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். நமக்கும் அப்படி அளவில்லாமல் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அளவில்லாமல் அவருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை, அந்த வாஞ்சியோடு சொல்லுவோமா? என் தேவனே, உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முடைய ஆவியினால எங்க ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்புங்க சுவாமி. உம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறும்படியாக, ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக, எங்கள் பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்கள் மேல உம்முடைய ஆவியை எப்பொழுது ஊற்ற போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. இயேசுவே, உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். நம்ம ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருந்து கூட ஜெபிக்கலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒருமனப்படுத்த முடியாதபடிக்கு அநேக நேரத்தில் நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை எல்லாம் அவர் ஒருமனப்படுத்துவார். இப்பொழுதும் ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம ஒருமனமாய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அவருடைய ஆவியினால நம்ம நிரப்பப்படுகிற படியாக அவருடைய ஆவியானவர் நம்மை முழுமையாய் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் வாயை திறந்து நம்ம கூப்பிடுவோம். எல்லார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவை வெட்கப்படவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு கடந்து போகும் பொழுது அவர்களுக்குள்ளே வாதை ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், வெண்கல சர்ப்பத்தை உயர்த்து அதை நோக்கி பார்க்கிற எவனும், அதை நோக்கி பார்க்கிற யாரும் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னார்கள். அப்படியே அந்த வாதை நின்று அவர்கள் நீக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசுவாகிய தேவன் நமக்காக உயர்த்தப்பட்ட வண்ணமாய் அவர் இருக்கிறார். சிலுவையிலே அவர் நமக்காக உயர்த்தப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம், அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நமக்காக பரிந்து பேசி
பேசிக்கொண்டு இருக்கிறது. பூமியிலே நமக்காக அது பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. சிலுவையிலே எல்லா பிசாசின் கிரியைகளையும் அவர் அழித்து போட்டார். பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி வைக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் வெளியேறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எத்தனை முறை நான் ஜெபித்து பார்த்திருக்கிறேன், ஆனா ஒன்னும் நடக்கலையே என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை என் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு என்னிடத்திலே வாருங்கள். நான் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டேன். நினிவே பட்டணத்து மக்கள் அப்படித்தான் தங்களை தாழ்த்தி அவர்கள் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தார்கள். ஆண்டவர் அந்த தேசத்திற்கு அந்த நகரத்துக்கு வர பண்ணின தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக, ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை செய்யும்படியாக ஆவியானவரே என் குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு என்று சொன்ன ஆவியினால், இயேசு என்ற நாமத்தினால் அழைக்கப்படுகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நான் இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நடந்தது போதும் தகப்பனே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் என்னை ஒரு விசை நிரப்பி விடுங்கப்பா. உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி விடுங்க. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்ன போராட்டமோ என்ன தடைகளோ எங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குமானா எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே. எங்க சாபமோ எங்களுடைய பாவமோ ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிராத படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிலே நாங்கள் தவறினோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அதை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தரோடு ஒப்புரவாக கிருபை தாங்க. எங்களுக்கு இந்த வருஷத்திலே அப்பா வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே, இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு நான் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று. ஆம் தகப்பனே, உம்மோடு நடக்கிற அனுபவம், உம்மோடு கூட இருக்கிற அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. உலகத்தின் கவலைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிங்க. ஆவியானவர் எங்க வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்பா. எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்கப்பா, எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்க ஒவ்வொருவருக்குள்ள வாங்கப்பா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எல்லா கட்டுகளும் எல்லா காவல்களும் எங்களை பின்னால் தொடர்ந்து வருகிற ஆவியின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுமே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவரே எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க சுவாமி, எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க. உங்கள் நியாய பிரமாணத்தை எங்க உள்ளத்துக்குள்ள எழுதி வைப்பீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. அது நுகத்தடிகளை முறிக்கட்டும், அது நுகத்தடிகளை முறிக்கட்டும். எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும் அப்பா. எந்தெந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறீர். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொன்னீரே தகப்பனே. நீங்கப்பா எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க, மாற்றுங்க. அடுத்த வாரம் அநேக சாட்சிகள் எழுமணும், அடுத்த வாரம் அநேக சாட்சிகள் எழுமணும் அப்பா. எங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் நீங்க, எங்க பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும். ஐயோ நாங்க பலவீனத்துல கட்டப்பட்டு இருக்கிறோமே, இப்படி வந்திருக்கலாம்ப்பா இப்படி சொல்லி ஆண்டவரே என்னால நடக்க முடியல, என்னால இருக்க முடியல. ஏதோ ஒன்று என் காரியத்தை தடை செய்கிறது. எப்பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் அதே நினைவுகளுக்குள்ளே சுற்றி வருகிறேன் ஆண்டவரே. இந்த பலவீனத்தின் கட்டுக்கள், மனதின் பலவீன கட்டுக்கள் மாறட்டும், சரீரத்தின் பலவீன கட்டுக்கள் மாறட்டும் அப்பா. எல்லாம் சுகமுண்டாகட்டும். உடைய தழும்புகளினால் சுகமானோமே என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நடக்கட்டும். ஆவியானவரே எல்லா தடைகளையும் தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்பதாக நீர் போவீராக தகப்பனே, கடந்து செல்லுவீராக தகப்பனே. அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி எழும்பும் போது எல்லாரும் சொல்லுவார்களாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்ட அவருடைய பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எஸ் லார்ட். ஆண்டவரே, அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் ஆவியானவர் எங்களோடு கூட நீர் வருவீராக தகப்பனே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுமா, உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்துல ஊற்ற வேண்டும்ப்பா இந்த நாள் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவை தெரியுமா?
தேவை. ஹல்லேலூயா. யாராலும் நம்ம இருதயத்தில் இருக்கிற கவலைகளை புரிந்து கொள்ள முடியல, யாராலும் அந்த கவலைகளை மாற்ற முடியல. எல்லாம் இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. எல்லாம் இருக்கிறது, நான் சுதந்திரவாளியா இல்லை, நான் எங்கேயோ தவறி கொண்டு இருக்கிறேனே. ஆவியானவர் இன்றைக்கு அதை சுட்டி காட்டுவாராக. நமக்காக பரிந்து பேசுகிறவர், தடைகளை தகர்க்கிறவர், நமக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய். அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்யும்? எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கும். மேக ஸ்தம்பம் என்ன செய்யும்? எதையெல்லாம் குளிர்விக்க வேண்டுமோ அதையெல்லாம் குளிர்வித்து மூடி மறைத்து கொள்ளும். ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமையை அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றி நீ. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றி நீ. உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியில் துணைகள் வேண்டுமே, மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஜெபதூபம் எழுப்ப வேண்டுமே, ஜெபதொனியும் முழங்க வேண்டுமே. ஜெபதூபம் எழுப்ப வேண்டுமே, முழங்க வேண்டுமே. இந்தியாவில் எங்குமே சிலுவை கொடி பறக்கவே கிரியை செய்யும் உந்தன் ஆவியார். இந்தியாவில் எங்குமே சிலுவை கொடி பறக்கவே கிரியை செய்யும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவரை ஆராதிக்க எப்படி ஆராதிக்க வேண்டுமாம் நமக்கு நன்றாய் தெரியும். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்பதே அவருக்கு செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. அருமையான ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார்.
எல்லாவற்றையும் செலவழித்து, வேசியினிடத்தில் செலவழித்து, தன்னை இழந்தவனாய் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி ஒருவன் வருகிறான். அவனுடைய தகப்பன் தூரத்தில் அவனை கண்டு ஓடி போய் அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து, பாதரட்சைகளை தொடுத்து, மோதிரத்தை அணிவித்து விருந்து கொண்டாடும்படியாக செய்தானா. அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே பிதா தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய வேலைக்காரரில் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும். எத்தனை தாழ்மையாய் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னிலே சுகமே இல்லை அப்பா, எனக்கு திடன் இல்லை, நான் பலம் இழந்து போனேன், எல்லாவற்றையும் இழந்து உம்மிடத்திலே ஆண்டவரே அந்த குமாரனை போல, கெட்ட குமாரனை போல வந்திருக்கிறேன் அப்பா. என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக கேட்டு உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் உள்ளத்தை நிரப்புவார். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகம் தரக்கூடாத வெளிப்பாடு, உலகம் தரக்கூடாத தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எஸ் மாஸ்டர், ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது அப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்மை ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே.
உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னீரே. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தை இன்றைக்கு வெளிப்படுத்துங்க. என்னோடு நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய சித்தமே எங்கள் விருப்பமாய் மாறட்டும் அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு மறைவா நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? உம்முடைய சித்தமே எங்கள் விருப்பமாய் இருக்கட்டும். அதை நிறைவேற்ற நாங்கள் முன் வரணும் அப்பா. உம்முடைய சித்தம் இல்லாத எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க. இன்றைக்கு அப்புறப்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலான உம்முடைய சித்தம் மாத்திரம் செயல்படட்டும். எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உருவாக்கின நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. எந்த பிசாசும் உடைய சித்தத்துக்கு எதிராய் வரவே கூடாது. என்னை ஆண்டவரை அப்படியே பிசாசு உம்முடைய சித்தத்துக்கு எதிராய் திருப்பக்கூடாது. உம்முடைய ஆவியானவர் திசை திருப்பி என்னை நேர்வழியிலே நடத்துவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே நீர் செய்கிறார். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமும் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். 4 பகுதிகளாக பிரிக்கலாம், 5 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று கேட்கணும், கவனமாக கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அதுக்கப்புறம் அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். அப்புறம் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். அவருடைய சட்டங்கள், அவருடைய நியமங்களுக்கு நம்ம கை கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுக்கணும். நியமங்கள் யாவையும் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்படின்னா அவர் நமக்கு ஒரு நல்ல பரிகாரியாய் வியாதியை போக்குறவராக இருப்பாராம். வியாதிகளில் ஒன்றே உங்களுக்கு வரப்பண்ணே நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக. அவர்களை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து கானான் தேசத்தை அழைத்து செல்லும்படியாக இந்த மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி வரும்போது யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை என்ன செஞ்சாராம்? கடினப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பின்தொடர்ந்து நாம் அவர்களை போக விட்டது பெரிய தவறு என்று அவர்களை கலங்க பண்ணினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். இந்த 10 வாதைகளையும் அனுபவித்த கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாயிற்று. அப்போ பார்வோன் கடைசியில் வேறு வழியில் நாம் நினைஞ்சான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக அனுமதிச்சிட்டான். அவங்க கிளம்பி போன பிறகு அவனுக்கு ஒரு செகண்ட் தாட், ரெண்டாவது அவனுக்கு மனசில் ஒரு குழப்பம் வந்துட்டு, ஐயோ விட்டுட்டோமே, நமக்கு வாய்த்த அடிமைகள்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க, இனிமே யார் வேலை செய்வா? அப்படி திடீர்னு ஒரு சிந்தனை உண்டாகி இவர்களை தொடர்ந்து போய் என்ன செய்யணும்? நமக்கு ஒன்று கொண்டு வருவோம், இல்லைன்னா கொன்றுவோம்னு சொல்லி அவங்கள தொடர்ந்து போனோம். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பின்தொடர்ந்து நம்ம அவங்கள போகவிட்டது பெரிய தவறுன்னு சொல்லி அவங்கள கலங்க பண்ணாங்க. பின்னால் விரட்டிட்டு வராங்க. முன்னால் செங்கடல் இருக்குது, பின்னால் பார்வோனின் சேனை. ரொம்ப கலங்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். உடனே அவங்க முறுமுறுத்தாங்க. மோசேட்ட என்ன சொன்னாங்க? இந்த எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா எங்களை நீ இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்து அவன்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மோசே சொல்கிறாரு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை
பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள்னு சொன்னார். ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். அதுக்கப்புறம்தான் அந்த 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கா? தமிழ் படிச்சிருக்கீங்களா? சும்மாங்க வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் கிடையாது, ஆனால் பைபிளில் இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது கலோக்கியல், நம் பேச்சு வழக்கில் உள்ளது, ஆனால் ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் நின்று கொண்டு என்ன செய்யணும்? தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்டு மோசே என்ன செஞ்சான்? அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏன் நீ கலங்குத? உன் கையில் இருக்கிற கோலை என்னச்சு செங்கடல் நோக்கி நீட்டு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார்? கீழ்காற்றை வீச பண்ணார். ஒரு காற்று வீசி அந்த ஜலத்தை ரெண்டாக பிரிச்சுது. அப்படி தானா? ஜலம் ரெண்டாக பிளந்தது. அவர்கள் எப்படி போனாங்களாம்? அந்த இது பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் 14ஆம் அதிகாரம் வெட்டாந்தரையில் நெஞ்சாங்க, அவங்க நடந்து போனாங்க. 14:19 பாருங்கள். ம் 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 இதுவரைக்கும் மேகஸ்தம்பம் அவங்களுக்கு என்ன போச்சு? எங்கே? பின்னால் வந்தது. இப்போ பின்னால் வந்துட்டு. முன்னால் போன மேகஸ்தம்பம் வழிகாட்டவருக்கு சென்றது என்ன செஞ்சது? பின்னால் வந்துட்டு. தேவதூதனும் முன்னால் இருந்து நினைஞ்சார், பின்னால் வந்துட்டார். அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியில் பாருங்கள், எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருந்துச்சு. மேகமும் அந்தகாரமாக இருந்துச்சான், இருட்டாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது இரவை வெளிச்சமாக்கி. இதெல்லாம் ராத்திரி நடக்குது. ராத்திரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நவீன வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் கடல் முன்னால் நிற்காங்க. கடல் தெரியும், எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் கடலில் அலை அடிக்கும்போது இந்த பக்கம் நம்ம போக முடியாதுங்க தெரியும். அப்படி தானே கலங்கி நின்னாங்க. ஆனால் கடவுளுடைய அற்புதமான அந்த காரியம் அவங்களுக்கு இருட்டை கொடுத்தது. அதே மேகஸ்தம்பம் இவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. பெரிய அற்புதமான ஒரு பைபிள்லே சொல்லப்பட்ட அற்புதங்கள்லே பெரிய அற்புதம் இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ நடந்த பிறகு மோசையும் அதுக்கப்புறம் தான் 22ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார். 22 முதல் பகுதி போதும். ஆண்டவர் ஜலத்தை பிரிய பண்ணினார், ரெண்டு பக்கமும் மதில் போல் நின்றதுன்னு சொல்லி பார்த்தோம். நான் இன்றைக்கி திரும்ப அதை வாசித்து பார்க்க எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கோம். உறைந்து நின்றதான். ரெண்டு பக்கமும் எப்படி நின்றுச்சு? உறைஞ்சி பனி சோறு மாதிரி நின்றுருக்கு. நம்ம அப்படி இது வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல. தண்ணி தான் அப்படி நின்றுருக்கும், ரெண்டாக விலகி அப்படி நின்றுருக்குன்னு நினச்சோம். இல்லை, அது ரெண்டு பக்கம் என்ன ஆகிட்டு காற்றுல அப்படி உறைஞ்சி நின்றுட்டு. காற்று அவ்வளோ காற்று அடித்ததுனால தரையெல்லாம் காஞ்சிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எதில் நடந்து போனாங்களாம்? உலர்ந்த தரையிலே நடந்து போனார். வேகமாக கடந்து போயிட்டாங்க. எப்படியாவது என்ன செய்யணும்? இந்த பார்வோன் சேனையை தாண்டி போகணும். ஏற்கனவே என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். அதனால் அவங்க ஒரு பயத்தோடும் ஒரு இதோடும் சரி ஒரு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும். அப்படி வேகமாக கடந்து போனாங்க. அந்த பக்கம் வந்த பிறகு ஆண்டவர் என்ன செஞ்சார்? மீண்டும் அவங்க எல்லாம் பாதி தூரம் வந்துட்டு இருந்தாங்க. எகிப்தியர் இவங்களை பின்தொடர்ந்து பாதி தூரம் வரும்போது அந்த தண்ணீர் நினைஞ்சது, மதிலாக நின்றது, அவர்களை மூடி போட்டது. அவ்வளோதான். ஒருவனும் அங்கே என்ன செய்யலை, மீதம் இருக்கலை. அந்த எகிப்தியரின் சேனை முழுவதையும் அந்த கடல் மூழ்கி போட்டது. இறந்து போனாங்க எல்லாரும். அப்போ மோசையும் அவனுடைய சகோதரியும் ஒரு பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அவர்கள் சூர் என்ற வனாந்திரத்தில் வந்தபோது இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே குடிக்க தண்ணி இல்லாமல் போயிட்டு, சூர் என்ற வனாந்திரத்தில் வந்தபோது 3 நாளாக தண்ணி கிடைக்கல. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க?
மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. முதல்ல அந்த பார்வோனின் சேனையை பார்த்தோன்னே முறுமுறுத்தாங்க. அங்கே என்ன சவக்குழி இல்லைன்னா எங்களை நீ கொண்டாந்தாங்கன்னு சொல்லி, பிரேத குழி இல்லை அப்படின்னு சொல்லி நீ எங்களை கூட்டு வந்தாருனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்களை கொல்ல வாங்க கூட்டு வந்தானுங்கன்னா எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அதை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். மோசே அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போட்ட உடனே அது என்ன ஆகிட்டு, அந்த கசப்பு நீங்கி அந்த தண்ணீர் இனிப்பாக மாறிட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் சத்தம் போடாமல் இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சத்தம் போடாமல் நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு நியமத்தை அவங்களுக்கு கட்டளையிட்டார். அதுதான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தம் கேட்குதா, இது யார் சத்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். நம்ம வீடுகளில் செல்ல விலங்குகள் வளர்த்துருப்போம். நாய் வளர்த்துருப்போம், அல்லது பூனை வளர்த்துருக்கலாம், மைனா வளர்த்துருக்கலாம், கிளி வளர்த்துருக்கலாம், மாடு, ஆடு எல்லாமே அந்த வீட்டுக்காரங்களுடைய சத்தத்தை என்ன செய்யும்? நல்லா அறிந்து வைத்திருக்கும். நம்ம ஒரு சத்தம் கொடுத்தா அது என்ன செய்யும்? ரெஸ்பாண்ட் பண்ணும். மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் நன்றாய் அறியும். இந்த காதுகள் நமக்கு இருக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய. இது யார் சத்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். பிசாசின் சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. அப்போ கவனமாக இருக்கணும். கவனமாய் கேட்டு அப்படின்னு அதுதான் போட்டிருக்கு. ஆண்டவர் கூப்பிடும்போது அந்த சத்தத்தை என்ன செய்யணும்? நம்ம அறிந்திருக்கணும். ஆண்டவர் சத்தம் நமக்கு பழக்கமாக இருக்கணும். சாமுவேல் பிறந்தபோது அவனுடைய தாய் சிறு வயது சின்ன பையனாக இருக்கும்போதே கொண்டு தேவாலயத்தில் பொருத்தனையின்படி கொண்டு விட்டாச்சு. ஏலி தாத்தாட்ட அவன் இருக்கான். ராத்திரி ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்றாரு. ஏலியினுடைய குடும்பத்தை பற்றி எச்சரிப்பதற்காக சாமுவேலை கூப்பிட்றாரு. சின்ன சாமுவேல்கிட்ட சாமுவேலேன்னு ஒன்று அவன் தாத்தா தான் கூப்பிட்றாருன்னு எந்திரிச்சு போய் கூப்பிட்டீரோ எனக்கு சொல்லி, ஏதோ அடியேன்னு சொல்கிறான். 3 தடவை அப்படி போகிறான். அதுக்கு பிறகு தான் ஏலிக்கே உரைக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது கூப்பிட்டது தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி 4வது முறை கூப்பிட்டா ஆண்டவரே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த பையன் திரும்ப போய் படுத்து கொண்ட பிறகு 4வது ஆண்டவர் கூப்பிட்டாரு. சாமுவேலுன்னு அவன் சொன்னான், சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அவன் அதே மாதிரி சொன்ன உடனே ஆண்டவர் அவனை இந்த காரியங்களை குறித்து ஏலியின் குமாரர் செய்யக்கூடிய எல்லாம், ஏன் ஏலி அதை கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி அவனை கொல்லுவேன்னு சொல்லி அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் அந்த சத்தத்தை அனுச்சில முதல்ல அறிந்திருக்கவில்லை. அதுக்கப்புறம் அவனுடைய சாகும் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி அந்த அவன் எப்பொழுது மரணம் அடைந்தானோ அது வரைக்கும், அதுக்கப்புறம் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்தான். தீர்க்கதரிசியாக இருந்தான், சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ அவன் கர்த்தரினுடைய சத்தத்தை அவன் கவனமாய் கேட்கிறவனாக இருந்தான். அதே போல் யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்ப்பதற்காக மோசே ஒரு மலைக்கு போனான். என்ன மலைன்னு தெரியும், ஞாபகம் இருக்குமா? பர்வதம் போட்டிருக்கு, உயர்ந்த மலை ஓரேப் என்ற பருவத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீர்னு பார்த்தான் ஒரு முள் செடி எரிஞ்சுது. ஆனால் அது அங்கே ஒரு நெருப்பு பார்த்தான். ஆனால் நெருப்பு என்ன செய்யலை, அந்த செடி வெந்து போகலை. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வீட்டில் நெல் அவிப்பாங்க, அதில் பச்சை முள்ளை வெட்டி போடுவோம். முள்ளை வெட்டி போட்டால் எரிமா எரியாதா? பச்சை முள் சடன்னு அந்த எலியெலாம் அந்த இலை என்ன செய்யும், வெடிக்கும், கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிடும். ஆனால் அந்த மோசே கண்ட காட்சி அது ஒரு மகிமையின் காட்சி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன காட்சி? அற்புத காட்சி. ஒரு அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்னு சொல்லி கிட்டத்தில் போகும்போது அங்கேருந்து ஆண்டவர் சொன்னார், என்ன இங்கே வராது, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால் இருக்கக்கூடிய பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும். அப்போ ஆண்டவரை நம்ம அவர் கூப்பிடும்போது, அவர் நம்மோடு பேசும்போது அந்த செவிகள் நமக்கு என்ன செய்யணும்? திறந்திருக்கணும், கவனமாக இருக்கணும். இது யார் சத்தம்
அப்படின்னு சொல்லுது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிட்டார்? மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்டார். 2 தடவை கூப்பிட்டார். தேவன் அவனோடு பேசிய போது அவனை நோக்கி அவன் அந்த பார்க்கறதுக்கே பயந்துட்டான். அந்த சத்தம் கேட்ட உடனே முகத்தை இணைஞ்சிட்டான், மோசையை மூடிக்கொண்டான். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு அவன் என்ன கீழ்ப்படிந்தான். அப்பொழுது தேவன் அவனை அழைத்த நோக்கத்தை அவனுக்கு அறிவித்தார். 3ஆம் அதிகாரம், யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னை நான் பார்வோன் இடத்துக்கு அனுப்ப போகிறேன். நீ என்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரணும். நான் உன்னை அனுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ கவனமாக கேட்கும்போது தான் அந்த காரியங்கள் நமக்கு விளங்கும். இது யார் சத்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த காது நமக்கு வேணும். கவனமாக கேட்கக்கூடிய காது நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்குமா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் பேசுகிறாரான்னா பேசுவார். கட்டாயம் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் என்னுடைய மனைவி காதில் கேட்டுச்சு. அவன் பயங்கர அடிதடி ஆசாமி. இவனையா அப்படின்னா திரும்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் பேர் சாம்பியலான்னு கேட்டால் ஆமாம், அவன் ஆடிட்டான். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேர் உங்களுக்கு தெரியும். அம்மாட்ட போய் கேளு, ஆண்டவர் உன்னைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாடா நீ பிறக்கும்போது நாங்கள் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெற்றோம், நீ இப்படி சேட்டை பண்ணிட்டாலே இதேன்னு சொல்லி. அன்று முதல் அந்த மகனுடைய வாழ்க்கை மாறியது. ஆண்டவர் பேசினா நிச்சயம் இந்த காரியங்கள் நிகழ்ந்துடும். இப்போ இவனை எனக்கென்று நீ அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே பேசுகிற நீர் தானா? ஆமாம். அப்போ எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் கேட்குது. பேசுகிற தெய்வம். அதே போல் ஒரு தெய்வ மனுஷன் ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரைஸ் மீ அன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்க அவர் சொல்கிறார். அவருடைய அனுபவத்தெல்லாம் சொல்லும்போது நீ கேட்டிங்கன்னா புல்லரிக்கும். எனக்கென்று ஒரு சேனையை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கக்கூடிய செவிகள் நமக்கு இருக்கணும். அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்கிறது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. கவனமாக கேட்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய செயல்பாடுகள்லாம் செம்மையாக இருக்கணும். இப்போ தாவீது ஒரு நல்ல முன்மாதிரி. 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்க்கோம். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று போடப்பட்டிருக்கு. தாவீது ராஜா ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன எல்லாத்தையும் செம்மையானபடி செய்தான். அவருக்கு பிரியமானபடிலாம் செஞ்சான். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு காரியம் தாவீது ராஜா அந்த உரியாவின் சங்கதியில் மட்டும் ஒரு தப்பு பண்ணிட்டான். மற்றபடி எல்லா காரியத்திலும் எப்படி இருந்தானா செம்மையானதை செய்தான் என்று சொல்ல போடப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆசா இன்னொரு ராஜானா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். இதில் அடுத்தால ஒரு லிஸ்டே இருக்குது. யோசபாத் ராஜா, ஏஹூ ராஜா, யோவாஸ், அமத்சியா, அசரியா, யோதாம், எசேக்கியா, யோசியா, உசியா. எத்தனை ராஜா இருக்காங்கன்னு பாருங்கள். தாவீதோடு சேர்த்து 11. தாவீதுக்கு அப்புறம் ஆசான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் யோசபாத், ஏஹூ அப்படின்னு சொல்லி வரிசையாக 10 பேர். எல்லாருமே கர்த்தரின் பார்வைக்கு நினைஞ்சாங்க. தாவீதை போல் அவங்க செம்மையானதை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். செம்மையானது, அவருக்கு பிரியமானது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எதை செய்யணுமோ அதை கரெக்டாக என்ன செய்யணும். நமக்கு தெரியும் நம்முடைய காரியம் தவறுன்னா நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும்? நீ தப்பான வழியில் போகிறான்னு சொல்லும். நம்ம ஏற்கனவே ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? நீ போகிற வேலை நீ தப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த ராஜாக்கள் எல்லாருமே தாவீதிலிருந்து அதுக்கப்புறம் உள்ள அநேக ராஜாக்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள்.
நம்முடைய வழிகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, செம்மையாக இருக்கா? நாமும் தாவீது 56ஆம் சங்கீதத்தில் ஜெபித்தபடி என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி அனுதினமும் அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை என்ன செய்யணும்? அந்த சங்கீதத்தை வாசிக்கணும். சங்கீதம் 51 கட்டாயம் தினசரி வாசிக்க வேண்டிய சங்கீதத்தில் ஒன்று. அப்போ செம்மையான வழியில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். தாவீது 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறார் பாருங்க. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவன் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கான், எத்தனையோ ஜெபங்கள் இதில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன ஜெபம் பாருங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு அகற்றணும்னு அர்த்தம். நீரே என் தேவன், எனக்கு வேறு தேவர்கள் கிடையாது. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்படி குட்டி குட்டி ஜெபத்தை என்ன செய்யணும்? நல்ல மனப்பாடமாக படித்து வச்சுக்கணும். அப்பப்போ என்ன செய்யணும்? ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லணும். அவர் செம்மையான வழியிலே நம்மை நடக்க விரும்புகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் கட்டளைகளுக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணுமா? அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ வேதத்தை வாசிக்கும்போது அந்த கட்டளைகள் நமக்கு என்ன செய்யும்? உணர்த்தப்படும். அன்றன்றைக்கு நமக்கு உணர்த்தப்படும். வேதத்தை சும்மா நீங்கள் வாசித்தாலும் சரி, உணர்ந்து வாசித்தாலும் சரி, உணராமல் வாசித்தாலும் சரி, ஆண்டவர் பேசுவார், இடைப்படுவார். வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அப்போ வேதத்தை நம்ம முறையாக என்ன செய்யணும்? தினமும் வாசிக்கணும், அது குறித்து தியானிக்கணும். அப்போ அந்த கட்டளைகள் நமக்கு அப்போ தென்படும். அதுக்கு நம்ம செவி கொடுக்கணுமா? அவர் மனுஷனை நோக்கி ஒரே மனுஷன் தான் உண்டாக்கியிருந்தார், ஏவாள்னு உண்டாக்கலை. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மட்டும்தான் இருக்கான். அப்போ சொல்கிறாரு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இதுதான் முதல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளை. நீ அந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுற நாளில் நீ செத்து போவான்னு சொன்னார். அது ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் அந்த கட்டளை ஆதாம் என்ன செஞ்சார்? மீறிட்டார். ஏன்னா 2வது ஆள் வந்த உடனே நாயிட்டு சோதனை வந்துட்டு. என்றைக்கு ஏவாள் வந்தாலும் அந்த கட்டளை மீறப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இவன் தனிமையாக இருக்குது, நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணை உண்டாக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஏவாளை உண்டாக்குனார். இந்த கட்டளை மீறப்பட்டது. அதனால் ஆதாம் செவி கொடுத்தான், அந்த கை கொள்ளலை. அதனால் இன்றைக்கும் நான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் பார்க்கலாம். லேவியரின் புத்தகம், லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். நீ அங்கே போய் சேர்ந்த பிறகு நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாம் கட்டளையாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அதை இளைஞ்சாங்க, ரொம்ப கவனமாக கேட்டாங்க. அது இப்போ 18ஆம் வசனம் வாசிங்க. 25:18, என் கட்டளையின் படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்போ அதனுடைய பலன் என்ன? சுகமாக என்ன செய்ய முடியும்? தேசத்தில் குடியிருக்க முடியும். அப்போ சுகமாக குடியிருக்கலைன்னா என்ன அர்த்தம்? கட்டளை மீறப்பட்டதுன்னு அர்த்தம். தேசத்திலே சுகமாய் குடியிருக்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வந்துட்டு, கட்டளையின்படி செய்யலை, கை கொள்ளலை, அவருடைய நியாயங்களை கை கொள்ளலை, அவருடைய அதெல்லாம் கை கொண்டு நம்ம என்ன செய்யலை, நடக்கலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும். லேவியராகமம் 26:3 இதே மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்படி 26:4 பாருங்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வாராம்? மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள தன் மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நல்ல மழை பெய்யும், நல்ல ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு.
அப்போ கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? நம்ம வந்து செவி கொடுத்து அதன்படி நடக்கணும். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்கள். 112:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த கட்டளைகள், கற்பனைகள் இதெல்லாம் வாசிக்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும்? இதை கைக்கொள்ள எனக்கு பலன் தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். அப்போ நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும். நம்முடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கணும். அப்போ அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் தான் சந்ததியாக நாம் வந்து அவருக்குள்ளே என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த தாவீதின் சந்ததி அப்படி தொடர்ந்து அந்த சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அது பூமியில் பலத்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம்னா, முழுக்க அவரை சார்ந்து இருக்கனால தான். அந்த வசனத்தினுடைய 4வது பகுதிக்கு வருவோம். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். நியமங்கள் அப்படின்னு சொன்னால் தமிழில் நமக்கு விளங்கலைன்னா இங்கிலீஷில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஆர்டினன்ஸ்னு போட்டிருக்கு. சட்டங்கள்னு சொல்லலாம் அல்லது சடங்குகள்னு சொல்லலாம். ஆண்டவர் வந்து சில இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சட்டங்கள். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கூடார பண்டிகை நினைஞ்சாங்க, ஆசாரித்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு திட்டமாக மோசே கட்டளை எழுதி வச்சுருந்ததெல்லாம் அதன்படி அவங்க இணைஞ்சாங்களாம் செய்து அந்த அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி அதில் நம்ம பார்க்குறோம். அப்போ திருச்சபையில் தலைவர்கள் வேதாகம அடிப்படையில் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. நாங்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவோம். நீங்கள் வேறு எங்கேயும் இன்னொரு திருச்சபைக்கு போனீங்கன்னா அங்கேயும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. டிவிலேயோ வாட்ஸ்அப்லேயோ சில செய்திகளை பார்க்கும்போது அதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்னா இந்த காரியங்களை கவனமாக என்ன செய்யணும்? கேட்டு அதன்படி செய்ய முயற்சி பண்ணணும். அந்த அடிப்படையில் சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம செய்வதற்கு மிகவும் கவனமாக இருக்கணும். அதான் 4 காரியங்கள்னா, முதல்ல என்ன சொன்னோம்? கேட்பதற்கு கவனமாக இருக்கணும். அப்படியா? கேட்டு, 2வது செய்து, கை கொண்டால். 4 வார்த்தை என்ன? 4 ஒரு இதான். கேள், செய், செவி கொடு, கைக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? 4 வார்த்தையாக அதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த யாத்ராகமம் 15:26 இன்றைக்கு போய் மனப்பாடமாக படிச்சிருங்க. யாத்ராகமம் 15:26 நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம். எவ்வளோ காலமானாலும், எவ்வளோ நவீன காலமானாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்ம அதை என்ன செய்யணும்? கை கொள்ள நம்ம வந்து உடனடியாக இடம் கொடுக்கணும். ஏன் கடைசியில் அதில் அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி என்ன சொல்லுது? அப்பொழுது நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி அப்படின்னு சொன்னால் அது திரும்பி இங்கிலீஷில் தான் பார்த்தேன், ஹீலர்னு போட்டிருக்கு. ஹீலர். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் லைஃப் கிவர்னு போட்டிருக்கு. லைஃப், உயிரை கொடுப்பவர்னு அர்த்தம். பரிகாரி. அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். வியாதிகள் ஏன் வருது? புதிய புதிய வியாதிகள். அந்த காலத்துலலாம் இப்படி இல்லை. ஏன் இப்படி வருது தெரியல. என்ன இப்போ தண்ணி, கிணத்து தண்ணியை குடிப்போம். குளத்தில் போனால் தெளிஞ்ச தண்ணி இருந்தால் அதை குடிச்சிருவோம். ஆற்றுல போனால் ஆற்று தண்ணியை குடிப்போம். இப்போல்லாம் ஆர்ஓ, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இந்த மிஷினில் உள்ள தண்ணியை குடித்தா தான் தொண்டை கேட்குது. அது வேறு எந்த தண்ணியை குடித்தாலும் உடனே தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. இன்ஃபெக்ஷன். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். தண்ணி இதே மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா தோசைக்கு ஆட்டும்போது நல்ல குழவி ஆடிச்சு. இப்போ என்ன செய்யுது? அது ஒரு இடத்துல நிற்கிது, கல் ஆடுது. அப்படிதானா? இயற்கைக்கு மாற எல்லாம் மாறி மாறி மாதிரி நாங்கள் பொது கிணத்துல போய் வாளி வச்சு இறைப்போம் தண்ணி. இப்போ என்னது? ஒரு சுவிட்சு போட்டுற வேண்டியதான். ஒரு கடைக்கு போனோம், ஓடி போய் வாங்கிட்டு வானா ஓடுவோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன 2 வீலர் இருக்கா,
கொஞ்சம் தூரமாக இருந்தால் கார் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் மாறி இருக்கு. ஆனால் வேதம் என்ன செய்யாது? மாறாதது. அதனால் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? வேதத்தின் அடிப்படையில் வாழணும். அப்போ அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகள் எனக்கு வேணும். அப்போ ஜெபிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கக்கூடிய நல்ல செவிகள் எனக்கு தார். மத்தேயு சுவிசேஷம் 11:15 பாருங்கள், காதுள்ளவன் கேட்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:22, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். காதுள்ளவன் என்ன செய்யணும்? கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். இது ஆண்டவருடைய சத்தம் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கணும். நம்ம அவருடைய ஆடுகள். அவர் நல்ல மேய்ப்பன். அப்போ அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவி நமக்கு இருக்கணும். நம்ம செவி சில நேரங்களில் அடைக்கப்பட்டு போகிறது. நம்முடைய செவிகள் வேறு சத்தத்தை கேட்கு, எப்பொழுதும் வேறு காரியங்களை சிந்திக்கு. அப்போ ஆண்டவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யாது? பழக்கப்பட்டிருக்காது. வேறு சத்தத்தையே ரொம்ப கேட்டுட்டு இருந்தால் அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யும்? மறந்து போயிடும். இப்போ சிறு பிள்ளைகள் குழந்தை பிறந்த உடனே தகப்பனார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு வைங்களேன். 2 வருஷம் கழித்து தூக்கினா அந்த பிள்ளை சேருமா? சேராது. அதுக்கு தெரியவே செய்யாது. அந்த சத்தம் பழக்கமாகவே இருக்காது. புது ஆள் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் பழகி அதுக்கு அப்படி நடந்து இவர் இங்கே தான் இருப்பாருன்னு நினச்சி அந்த பிள்ளை அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும்? சேரும். நம்மளும் ஆண்டவரை விட்டு விலகி போனால் அந்த சத்தம் நமக்கு கேட்காம போயிடும். அதனால தான் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதே காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கு. காது இருக்குது நமக்கு. காதை உண்டாக்கினவர் ஆண்டவர் நமக்கு காதை கொடுத்துருக்காரு. நல்ல காதுகள், கேட்கிற காது. அப்போ அவர் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அவர் நமக்கு வியாதி இல்லாத வாழ்க்கையை தருவார். ஏனென்றால் அவர் நம்முடைய பரிகாரி. அவரே நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அவர் நம்முடைய நோய்களை தீர்க்கிறவர். ஒரு இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். வேத வசனங்கள் எல்லாம் நல்லா கவனமாக பார்க்கணும், படிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். என்றென்றைக்கும் அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தாவீது காலத்தில் சொன்னதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம அந்த புளிப்பில்லாத அப்போ பண்டிகை யூதர்களுடைய காரியங்களை நம்ம இங்கே நம்ம செய்ய முடியுமா? முடியாதா? நம்முடைய நாட்டுக்கு என்று சில காரியங்கள் இருக்குது. நம்முடைய நாடு, நம்முடைய இங்குள்ள கலாச்சாரம், இங்குள்ள போதனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் தம்முடைய வருகையில் அவர் வரும்போது மனுஷனாய் அவதரித்து இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்கிறவராக இருந்தபோது போகும்போது கடைசியாக நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். ஒரு மேல் வெட்டு அறையில் போய் எனக்கா எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும், நீ அங்கே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார், நான் புதிய உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்துருக்கார். நீ உன்னை போல் பிறனை நேசிக்கணும், பிதாவாகி தேவனை நேசிக்கணும். ரெண்டே தான். அன்பு உலகத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். கை கொண்டு நடக்க நல்ல இருதயத்தை அவர் தான் தரணும். இன்றைக்கும் அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். இல்லை ஆண்டவர் என்கிட்ட நீங்கள் கட்டாயம் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் காத்திருந்தால் கட்டாயம் அந்த சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். சத்தத்தை கேட்க முடியும். அப்போ அவர் பார்வைக்கு நம்ம கவனமாக நடக்கணும், உத்தமர்களாக நடக்கணும். உத்தமர்களாக அவர் விரும்புகிறாருன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா மனுஷனும் உத்தமர்களாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த உலகத்தினுடைய போக்கில் என்ன செஞ்சிடறோம்? நிறைய வழிகளில் தவறிகிறோம். அதனால தான் அந்த 51ஆம் சங்கீதத்தை என்ன செய்யணும்? தினசரி வாசிக்கணும்னு சொன்னேன். 51ஆம் சங்கீதம் பாவ மன்னிப்பு நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கும். ஆண்டவரை மறவாத இருதயத்தை நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் நம்ம நிச்சயமாக மன்னிப்பார் என்ற உறுதியை நமக்கு கொடுக்கும். பிசாசு என்ன சொல்லும்? பிசாசு நம்ம காதில் தவறான காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதபடி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி
நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை சிருஷ்டித்தீர். எங்களை நீர் அப்பா கரம் பிடித்து நடத்துகிறீர். உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். செம்மையான வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நியமங்கள் யாவையும் நாங்கள் கைக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த 4 வார்த்தைகளை நாங்கள் அப்பா கவனமாக எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கேளு, செய், செவி கொடு, கைக்கொள் என்று நாங்கள் அப்பா இதை எழுதிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். மனதின் வாஞ்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆலோசனை கர்த்தராயிருந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. சங்கீதங்களின் புத்தகம் 33:9 சொல்லப்பட்டபடி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டபடி, தேவரீர் எல்லா காரியங்களும் தடைகள் நீங்கி ஆகும் என்று சொல்லட்டும். தேவரீர் எங்களுக்கு நிர்விசாரங்களையும் தடைகளையும் உண்டு பண்ணுகிற காரியங்களை நிறுத்தி போடும். மனமடி உண்டாக்குற, சோறு உண்டாக்குற காரியங்களை நிறுத்தி போடும். உம்மால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவரீர் எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். எங்கள் உள்ளங்களிலே நீர் வாசம் பண்ணுவீராக. எல்லா வெறுமைகளும் அகன்று போகட்டும். எல்லா பயங்கள், கவலைகள், அவிசுவாசங்கள், சோர்வுகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி மெய்யான சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உடைய ரத்தம் எங்களை கழுவட்டும். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கக்கூடிய கண்களை தாரும். உடைய சத்தத்தை கேட்கவும், அந்த சித்தத்தை உணர்ந்து செயல்படவும் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வர தடைப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாட்களிலே இந்த அறை நிரம்ப வழியத்தக்கதாக, இடம் போதாது என்று சொல்லத்தக்கதாக ஆத்மாக்களால் நிரப்பும் சுவாமி. உடைய கரம் எங்களோடு வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைய தழும்புகளில் உள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீது வைக்கப்படட்டும். ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதித்தாலும் விடுகிறதா இல்லையாப்பா? வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா குறைவுகளையும் நீர் நிறைவாக்கும். நிறைவான நீர் எங்களுக்குள் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். சகல துதி கனம் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல போரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். God bless you. ஆராதனை இயேசுவுக்கு.